புதிதாக திருமணமான இளம் தம்பதியினர் சந்தோஷமாக வாழ்ந்து வந்தனர். நாளடைவில் அந்த மனைவிக்கு தோல் சம்பந்தப்பட்ட ஒரு நோய் வந்து அவளுடைய முகத்தை கொஞ்சம் கொஞ்சமாக விகாரமாக்கியது. இந்த அசிங்கமான முகத்தை தன் கணவன் பார்த்துவிட்டால் எங்கு தன்னை விட்டு விட்டு போய்விடுவானோ என்ற அச்சம் அவளுக்கு இருந்தது. எண்ணிக்கொண்டிருக்கும் வேளையில் அவளுக்கு ஒரு செய்தி வந்தது. அவளுடைய கணவன் கார் ஆக்சிடென்ட்டில் அடிபட்டு கிடப்பதாக. அதை கேட்டு அதிர்ச்சி அடைந்த அவள் அவன் சேர்க்கப்பட்ட மருத்துவமனைக்கு விரைந்தாள். மருத்துவர்கள் அவளிடம், உன்னுடைய கணவரை காப்பாற்றிவிட்டோம், ஆனால் அவர் 2 கண் பார்வையையும் இழந்துவிட்டார் என்று கூறினார். பரவாயில்லை, அவர் உயிர் பிழைத்ததே போதும் என்று கடவுளுக்கு நன்றி சொன்னாள். தன் கணவனை ஒரு தாய் போல் பார்த்து கொண்டாள். கணவனுக்கு எல்லா பணிவிடைகளும் செய்து சந்தோஷமாக வாழ்ந்து வந்தாள். அந்த பெண்ணுக்கோ தோல்வியாதி அதிகமாகிக் கொண்டே இருந்து ஒரு நாள் இறந்து விட்டாள். அந்த பெண் இறந்ததை அவளுடைய கணவனால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அவளுடைய இறுதி சடங்கு எல்லாம் செய்துவிட்டு அவள் நினைவாகவே வாழ்ந்து வந்தான். அவன் ஒரு நாள் வேலைக்கு செல்லும் போது பக்கத்து வீட்டு தாத்தா அவனை கண்டு, என்னப்பா உனக்கு பார்வை சரியாகி விட்டதா? ஊன்றுகோல் இல்லாமல் தனியாக நடக்கிறாய் என்று கேட்டார். அதற்கு அந்த இளைஞன், ஐயா, எனக்கு ஏற்பட்ட கார் விபத்தில் நான் பார்வையை இழக்கவில்லை. நான் தான் மருத்துவரிடம் நான் பார்வை இழந்ததாக சொல்லச் சொன்னேன். ஏன் அப்பா அப்படி என்று ஆச்சரியத்துடன் கேட்டார். ஐயா, என் மனைவி கொஞ்ச நாட்களுக்கு முன்பாக சரும நோயால் அவதிப்பட்டிருந்தாள். அது எங்கே எனக்கு தெரிந்துவிடுமோ என்ற அச்சத்தில் இருந்தாள். அவள் அச்சப்படாமல் சந்தோஷமாக வாழ வேண்டும் என்று தான் நான் பார்வை இழந்தவனாக நடித்தேன். 2 மனங்கள் அழகாக இருக்கும்போது வெளிப்புற அழகு இருந்தால் என்ன, இல்லை என்றால் என்ன? நாங்கள் இருவரும் அன்பால் அழகானவர்கள். அதை கேட்டு திகைத்து போனார் அந்த பெரியவர்.